இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் சொன்னதுல என்ன அவள் பேபி தப்பு இருக்குது? படிக்கிற பொண்ணுக்கு இப்ப எதுக்கு அவசர அவசரமா கல்யாணம் பண்ணோம்? ஏங்க நீங்க சொன்னதுல எந்த தப்பு இல்லைங்க. ஆனா இந்த நேரத்துல நீங்க எது பேசினாலும் சித்தப்பா தப்பா எடுத்துப்பாரு. ஏற்கனவே சித்தப்பா உங்க மேல கோவமா இருக்காருன்னு உங்களுக்கே தெரியும். அதான் இப்படி மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசிட்டாரு. நீங்க இதை நினைச்செல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க ப்ளீஸ். நான் ஒன்னும் அத்தை பெருசா எடுத்துக்கலாம் அவள் பேபி. இது ஒன்னும் எனக்கு புதுசு இல்லல்ல. சின்ன பொண்ணு அவ, எதுக்கு இப்ப அவசரமா அவளுக்கு கல்யாணம்? எனக்கு புரியுதுங்க. ஆனா இத பத்தி இனிமே சித்தப்பாட்ட எதுவும் பேச வேணாம். ஏன்னா அவர் இப்ப என் பொண்ணு உங்க பையன் அப்படிலாம் சித்தப்பா பேச ஆரம்பிச்சிட்டாருங்க. இத்தனை வருஷமா இந்த வீட்டுல யாருமே பிரிச்சு எல்லாம் பேசினதே இல்லைங்க. நான் உங்களை தான் நம்பி வந்தேன். இங்க பாரு, எப்பவுமே அடுத்தவங்களை நம்பி நம்ம இருக்கவே கூடாது. அப்படி இருந்தா சுயமா நமக்குன்னு எதுவுமே இல்லாம போயிரும். இப்ப நாளைக்கு உன்னதானே பொண்ணு பார்க்க வராங்க. உனக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருந்தா ஓகேன்னு சொல்லு, இல்லனா புடிக்கல எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொல்லிரு, அவ்வளவுதானே. அதுக்கப்புறம் அவங்க உன்னை என்ன செஞ்சிட முடியும்? உங்களுக்கு எங்க அப்பாவை பத்தி தெரியல. என் விருப்பத்தை பத்தி கேட்டாதானே நான் இதெல்லாம் சொல்ல முடியும். அவர் யார் என்ன சொன்னாலும் அவர் நினைச்சதுதான் செய்வாரு. நீ சொல்றதையே கேட்க அவர் தயாரா இல்லைன்னா நாங்க சொல்றதெல்லாம் எப்படி அவர் கேட்பாரு? இப்ப அவருக்கு வேற நாங்கெல்லாம் புரியாதவங்களாயிட்டோம். கல்யாணம் உனக்கு சௌமியா, இது உன்னோட வாழ்க்கை. பெத்த அம்மா அப்பாவா இருந்தாலும் இதெல்லாம் கட்டாயப்படுத்தி செய்யவே கூடாது. நல்ல செருப்பால அடிச்ச மாதிரி அந்த குப்பத்துக்கு நீங்க பதில் சொன்னீங்க சித்தப்பா. இனிமே அவ எது பேசினாலும் இதே மாதிரி மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசி அவ வாய அடைச்சிடணும். இன்னைக்கு அவ மூஞ்சில ஈ ஆடல சித்தப்பா. ஆமாம்மா, ஆனா எனக்கு என்னவோ சௌமியாவும் அந்த குப்பத்து பையலும் லவ் பண்ற விஷயம் அந்த குப்பத்துக்காரிக்கு தெரிஞ்சிருக்குமோன்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் சௌமியாவை நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்கன்னதும் எகிரி குதிச்சு வந்து வேணான்னு சொல்றா. ஆனா இந்த விஷயம் பிரபுக்கு தெரிஞ்சா அவ எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு தான் தெரியல. அது தெரிஞ்சாதான் அதுக்கு ஏத்த மாதிரி இந்த ரெண்டு குப்பத்தையும் கட்டம் கட்டி நம்ம தூக்க முடியும். அத நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் சித்தப்பா. எப்படிமா? சத்யாக்கா இருக்கிற வரைக்கும் பிரச்சனையே இல்லை. அவங்க கிட்ட நம்ம விஷயம் சொன்னா போதும், எல்லாம் அவங்க பாத்துப்பாங்க. முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. என் கல்யாண விஷயத்துல அவங்க தலையிட மாட்டாங்களாம். யார் சொன்னா அப்படி? சத்யா அண்ணியும் அண்ணனும் தான். ஹே, அவங்க கிட்ட எல்லாமே சொல்லிட்டியா? ஏன் சௌமியா அப்படி அவசரப்படுற? இந்த விஷயத்த நான் தான் முதல்ல சத்யாக்கா கிட்ட சொல்லணும். அக்கா இப்ப என்ன பத்தி என்ன நினைச்சிருப்பாங்க? நம்ம லவ் பத்திலாம் நான் எதுவும் சொல்லல. படிக்கணும், ஐபிஎஸ் ஆகணும், அதனால கல்யாணம் வேணான்னு சொல்லி பார்த்தேன். இப்ப அப்பாவுக்கும் அவங்களுக்கும் டேர்ம் சரியில்லை. இந்த நேரத்துல என் கல்யாண விஷயத்துல தலையிட்டா தேவையில்லாத பிரச்சனை வரும்னு அண்ணன் சொல்லிட்டாராம். வா, நம்ம ரெண்டு பேரும் எங்கேயாவது ஓடி போயிடலாம்.
ஓடி போயிடலாமா? என்ன சௌமியா இவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டு இருக்க? ஓடி போனா அது ரெண்டு குடும்பத்துக்கும் அவமானம். எது நடந்தாலும் எதிர்த்து நின்னு ஜெயிக்கணுமே தவிர இப்படி ஓடி போறதெல்லாம் யோசிக்கவே கூடாது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கதிர். எதுக்கு இப்ப நீ பயப்படுற? நம்மள மீறி எதுவும் நடந்துராது. நம்ம லவ் மேட்டர் சத்யாக்காக்கு தெரியாது, அதனால அப்படி பேசியிருப்பாங்க. நாளைக்கு உங்க வீட்டுக்கு வரேன், சத்யாக்கா கிட்ட நான் பேசுறேன். அதுக்கப்புறம் எல்லாம் அவங்க பாத்துப்பாங்க. நீ தைரியமா வீட்டுக்கு போ. ம்? ம், சரி போ. வீட்ல ஒண்ணுக்கு 3 ஆம்பளைங்க இருக்கும். இவரப்ப ஆம்பளை டீம்ல சேர்ந்தாரு. நம்ம கிட்ட ஒரு வார்த்தையாவது கலந்து பேசிட்டு தானே உங்க சித்தப்பா ஒரு முடிவு எடுத்திருக்கணும். இப்ப எதை பத்தி சொல்றீங்க? திடுதுப்புன்னு நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்கன்னு உங்க சித்தப்பா சொல்றாரு. நம்ம கிட்டயும் கேட்டு ஒரு முடிவு எடுத்துட்டு தானே சொல்லியிருக்கணும். மாமா பொண்ணு பார்க்க தானே வராங்க. ஆ, நாளைக்கு ஒண்ணு கல்யாணம் பண்ணி வைக்க போறது இல்லல்ல. அப்படி இல்ல மாப்ள. இப்போ நீங்களே சௌமியாவுக்கு ஒரு மாப்பிளை செலக்ட் பண்ணி இவன் கரெக்டா இருப்பான்னு ஏதாவது யோசிச்சு வச்சிருக்கலாம். அதெல்லாம் நம்ம கிட்ட பேசியிருந்தா தானே தெரியும். யார் இவனா? ஆ? இவன் சௌமியாக்கு மாப்பிள்ள பாத்துட்டாலும் என்னம்மா இப்படி கேக்குற? மாப்பிளை தான் யூத்து, நிறைய பேரை பழகி வச்சிருப்பாரு. அதுல ஒருத்தர் சௌமியாவுக்கு செட் ஆவான்னு மாப்பிளைக்கு தோணி இருக்கலாம்ல. அவ அவனுக்கே குப்பத்துல இருந்து தான் பொண்ணு எடுத்திருக்கான். அப்போ சௌமியாக்கு இன்னொரு குப்பத்துல இருந்து தானே பாப்பான். அக்கா எதையாவது பேசிட்டு இருக்காத. இதோ பாரு, நான் குப்பத்துல பொண்ணு எடுத்தாலும் அவன் வாழ்ந்துட்டு இருக்கிறது நம்ம வீட்டுல. நீங்க தான் கேள்விப்பட்டிருப்பீங்களே, இந்த நாடக கதல் கீடக கதல் எல்லாம் சொல்றாங்கல்ல. அந்த மாதிரி ஏதாவது ஒரு பையன் பண்ணிட்டான்னு வைங்களேன். அப்படிலாம் நடக்க சான்ஸே இல்ல. சௌமியா ரொம்ப தெளிவான பொண்ணு. சௌமியா தெளிவான பொண்ணுதான் மாப்ள. ஆனா அதை விட தெளிவால இந்த பயலுக வேலை பார்க்கறானுங்க. என்னத்தையாவது பண்ணி மயக்கிறானுங்களே மாப்ள.